ஈரான் மீதான தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகமும் இணைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மத்திய கிழக்கின் கண் என அழைக்கப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு ரேடார் தளத்தை தாக்கி அளித்திருக்கிறது ஈரானுடைய படை. ஈரான் மீதான யுத்தத்தின் முதல் வாரத்தில் பெரும் தொகையான பணத்தினை செலவழித்திருப்பதாக காங்கிரஸில் தெரிவித்திருக்கிறது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை சவுதி அரேபியாவில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை இலக்கு வைத்து பல தாக்குதல்களை தொடர்ந்தேர்ச்சியாக மேற்கொண்டு வந்திருக்கின்றது ஈரான். இந்த தகவல்கள் தொடர்பான விரிவான கண்ணோட்டத்தினை இப்பொழுது பார்க்கலாம். இது தமிழ் டைம்ஸின் உலக செய்திகள் மீதான ஒரு பார்வை. ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடாத்தி வருகின்றது. இதில் சில நாடுகள் மறைமுகமான உதவிகளை செய்து வருகின்றன என்ற செய்தியும் எல்லோருக்கும் தெரியும். இந்த தாக்குதல்களில் புதிதாக ஐக்கிய அரபு அமீரகமும் இணைந்திருப்பதாக பல்வேறு தகவல்களை இஸ்ரேலினுடைய மிக மிக முக்கியமான ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக ஈரானினுடைய குடிநீர் கட்டமைப்பை இலக்கு வைத்து இந்த தாக்குதலை ஐக்கிய அரபு அமீரகம் தான் மேற்கொண்டதாக ஈரானுடைய ஊடகங்கள் பல ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இந்த தாக்குதலின் ஊடாக சுமார் 30 கிராமங்களுக்கான குடிநீர் வசதிகள் தடை செய்யப்பட்டிருப்பதாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதலின் ஊடாக ஈரானுடைய பொதுமக்களுடைய கட்டமைப்பை வைத்து வேண்டுமென்றே இலக்காக வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டி இருந்தார். இந்த தகவல்களை ஈரான் நேற்று அறிவித்ததை தொடர்ந்து பலருக்கும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தவரைக்கும் அயல் நாடு ஒன்றின் மீது அவர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் இணைந்து நீண்ட காலமாக செயற்பட்டு வருகின்றார்கள். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய பிள்ளை நாடு போலவே அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் காணப்படுகின்றது. அவர்கள் பல பொருளாதார உதவிகளையும் இந்த இரு நாடுகளுக்கு செய்து வருகின்ற நிலையில் இந்த தாக்குதலிலும் அவர்கள் பங்கு பற்றி இருக்கிறார்கள் என்பது மிக மிக ஆச்சரியமான ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படுகின்ற பல நாடுகளும் கடல் நீரை சுத்தப்படுத்தி அவர்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் உலகத்தினுடைய காணப்படுகின்ற 60% கடல் நீர் சுத்திகரித்து பயன்படுத்துகின்ற நடவடிக்கை மத்திய கிழக்கு நாடுகளில் தான் நடைபெற்று வருகின்றது. இந்த இடத்தை அவர்கள் இலக்காக வைத்து தாக்கி இருப்பது மிக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த யுத்தத்தை தொடர்ந்து ஈரான் தொடர்ந்தேர்ச்சியாக துபாய் மற்றும் அபுதாபி அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிக மிக முக்கியமான பல இடங்களையும் தாக்கி வருகின்றது என்ற செய்தி உங்களுக்கு தெரியும். இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் இதுவரைக்கும் 1305க்கு மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலமும் 229 ஏவுகணைகளை கொண்டும் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தை தாக்கி இருந்தது. இதற்கு பதிலடியாகத்தான் அவர்கள் இந்த யுத்தத்தை கலந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் இந்த செய்திகளை உடனடியாக ஐக்கிய அரபு அமீரகம் மறுத்திருக்கின்றது. தங்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாக இவை காணப்படுகின்றது என அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தங்களுடைய நட்பு நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தை இந்த யுத்தத்திலே ஏன் இஸ்ரேல் இழுத்து விடுகின்றது என்ற செய்தி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ரகசியமாகத்தான் காணப்படுகின்றன. எனவே இந்த யுத்தத்தினுடைய போக்கு இப்பொழுது அது 2-3 நாடுகளை தாண்டி பல்வேறு நாடுகளுக்கும் விரிவடைந்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மத்திய கிழக்கினுடைய கண் என அழைக்கப்படுகின்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரேடார் தளத்தை வெற்றிகரமாக தாக்கி அளித்திருக்கிறது ஈரானுடைய படை. கட்டாரில் காணப்பட்ட இந்த ரேடார் தளம் தான் முழுமையான மத்திய கிழக்கையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த அதிநவீன ரேடார் தளமாக காணப்பட்டது. இதனை சரியாக இலக்கு வைத்து நுணுக்கமான திட்டமிடல் மூலமாக ஈரான் அளித்திருப்பது அவர்களுக்கு பெரும் வெற்றியை கொடுத்திருக்கின்றது. NTPY-2 என அழைக்கப்பட்ட இந்த ரேடாரை பொறுத்த வரைக்கும் சுமார் 3000 கிலோமீட்டர் தூரத்திலே எதிரியினுடைய குண்டுவீச்சுகள் அல்லது ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்கள் வருகின்ற போது அவற்றை சரியாக இனம் கண்டு தாக்குகின்ற திறனை இந்த ரேடார்கள் வழங்கியிருந்தன. மத்திய கிழக்கில் காணப்படுகின்ற பல நாடுகளுக்கும் இதனூடாகத்தான் தகவல்கள் பரிமாறப்பட்டதாகவும் ஈரானுடைய தாக்குதல்களை ஆரம்ப கட்டங்களில் இந்த ரேடார் தளத்தை வைத்துத்தான் அவர்கள் எதிர் தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த ஒரு ரேடாரினுடைய உற்பத்தி செலவாக 1.1 பில்லியன் ரூபாய் என்றால் அந்த பெரும் பொருள் செலவில் செய்யப்பட்ட ஒரு ரேடார் தளமாக இது காணப்பட்டது. இதனை அவர்கள் தாக்கி அளித்ததன் ஊடாக தொழில்நுட்ப ரீதியாக மத்திய கிழக்கை ஒரு குருடனாக பார்வையற்றவராக மாற்றி இருக்கிறது என்று பல அமெரிக்க ஊடகங்களே வர்ணித்திருக்கின்றன. அதே நேரம் மிக சொற்ப நேர தாக்குதலின் ஊடாக சுமார் 1.1 பில்லியன் ரூபாய் நஷ்டத்தினையும் அமெரிக்கா
அமெரிக்காவிற்கு இது ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது அங்கிருந்து கிடைக்கின்ற ராணுவ ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி ஈரானுடைய விமானங்களை, ஆளில்லா விமானங்கள், அதே போன்று ஏவுகணைகளை சுமார் 20-25 நிமிடங்களுக்கு முன்பே அவைகளை அடையாளம் கொண்டு அளிக்கின்ற திறன் இந்த ரேடார் கருவிக்கு காணப்பட்டது. ஆனால் தற்போது அந்த ரேடார் தளத்தை அளித்ததன் ஊடாக 2 அல்லது 3 நிமிடங்கள் மாத்திரம்தான் அவர்களுக்கு அவகாசம் வழங்கப்படுகின்றது. அதற்குள்ளால் அந்த ஏவுகணைகளை எதிர்த்து தாக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த நிலையை இவர்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவும், இது ஒரு பாதி குருடனை போன்று அந்த பிரதேசத்தை முழு மத்திய கிழக்கையும் ஆக்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறான ஒரு ரேடாரை உருவாக்குவதற்கு சுமார் 4 அல்லது 5 வருடங்கள் தேவைப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே மத்திய கிழக்கினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பிலே ஒரு பெரும் குளறுபடியை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் முதல் வாரத்தில் சுமார் 6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 6000 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழித்திருப்பதாக காங்கிரஸிலே தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியினுடைய நிர்வாகம். இந்த பெரும் தொகையான பணத்தை அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். இது அமெரிக்க மக்களுக்கு மத்தியில் ஒரு கொந்தளிப்பையும் அவர்களுக்கு இடையில் ஒரு விரக்தி மனோநிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்காவின் உள் வீட்டிலே பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. சுகாதார பிரச்சனை காணப்படுகின்றது. அதே போன்று ஏனைய பல பிரச்சனைகள் காணப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்களினுடைய வரிப்பணத்தை கொண்டு தேவையற்ற ஒரு யுத்தத்திற்கு அமெரிக்கா நிர்வாகம், தற்போதைய அரசாங்கம் செலவழித்து வருவதாக மக்கள் விமர்சனங்களையும் விசனங்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். இதற்கு எதிராக அவர்கள் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக இந்த யுத்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் நெத்தனியாகுவினுடைய பேச்சை கேட்டு ஆரம்பித்திருந்தார். மிக ஓரிரு நாட்களுக்குள் இதனை முடிக்க முடியும் என்று அவர் கருதியிருந்த நிலையில் இந்த யுத்தம் மிக மிக நீண்ட நாட்களை எடுத்துச் செல்வதாக இப்பொழுது பலரும் கருதுகிறார்கள். இது 4 நாட்களுக்குள் அல்லது ஒரு வாரத்தில் முடிக்கின்ற ஒரு யுத்தம் அல்ல. இது தற்போது அவர்கள் சொல்கிறார்கள், அமெரிக்க நிர்வாகமும் இஸ்ரேலும் சொல்கிறார்கள், இது 4 வாரங்கள் எடுக்கும் என்கின்றார்கள். ஆனால் அதனையும் தாண்டி ஈரான் நிலைத்து நின்று போராட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளதாக பலரும் கருதுகின்றார்கள். எனவே சுமார் பெரும் தொகை பணம் செலவொன்றினை அமெரிக்க மக்கள் செலுத்த வேண்டி இருக்கின்றது. இதற்கு எதிராக அவர்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த யுத்தத்தை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய மசகு எண்ணெய் சந்தையிலே ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயினுடைய விலை $107 வரைக்கும் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது அவர்களுடைய எரிபொருள் வாங்கு திறனில் 14% அதிகரிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அடுத்து வருகின்ற வாரங்களில் இந்த செலவுத்தனம் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் பெரும் ஒரு அளவு ஆக மாறும். ஆனால் அமெரிக்கா இதை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. ஏனென்றால் மத்திய கிழக்கில் காணப்படுகின்றவர்களுடைய நட்பு நாடுகள் இதனை அவர்கள் செலுத்தி வருவதுதான் வழக்கமான கதையாக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கின் பல நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களையும் இஸ்ரேலின் பயன்படுத்துகின்ற முக்கியமான இடங்களையும் இலக்கு வைத்து ஈரான் தொடர்ந்தேர்ச்சியாக இந்த யுத்தத்திலே தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. முதல் நாள் 28ஆம் தேதி தொடக்கம் இதுவரைக்கும் சுமார் 9 நாட்கள் 10 நாட்களாகின்றன. இதுவரைக்கும் தொடர்ந்தேர்ச்சியாக மத்திய கிழக்கில் இருக்கின்ற தளங்களை தாக்கி வருகின்றது. அந்த வகையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சவுதி அரேபியாவுடைய அல்ஹரஜ் பிரதேசத்தில் இருக்கின்ற பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தை தாக்கி இருக்கிறது ஈரானினுடைய IRGC. தொடர்ந்தேர்ச்சியாக இந்த தளம் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. இங்குதான் ரேடார் கருவி முக்கியமான சில ரேடார் கட்டமைப்பு காணப்படுவதாகவும் அவற்றை இலக்கு வைத்தும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியது போன்று அமெரிக்காவினுடைய முக்கியமான மத்திய கிழக்கில் காணப்படுகின்ற விமான தளங்கள், அதே போன்று ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை குறிவைத்து தாக்குவதை போன்று அவர்கள் ரேடார் தளங்களையும் தாக்கி வருவது மிகப்பெரிய ஒரு யுத்த தந்திரோகமாக பார்க்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நேற்று அவர்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலின் ஊடாக பல சேதங்கள் அந்த விமான தளத்துக்கு ஏற்பட்டிருப்பதாகவும், இதில் சில ஏவுகணைகள் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் விழுந்திருப்பதாக அவர்களுடைய சிவில் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருக்கின்றது. இதில் 2 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும், அவரில் ஒருவர் இந்தியர் எனவும் மற்றவர் பங்களாதேஷை சேர்ந்தவர் எனவும், சுமார் 12க்கு மேற்பட்ட சவுதி மக்கள் இதில் காயமடைந்திருப்பதாகவும் விசனத்தை சவுதி அரேபிய அரசு தெரிவித்து வருகின்றது. இவைகள் இன்றைய முக்கியமான விடயங்களாக நாங்கள் பார்க்கலாம். நேற்று நடைபெற்ற மிக மிக முக்கியமான விடயங்களாக இவைகள் காணப்படுகின்றன. மேலும் இது தொடர்பான பல்வேறு புதிய விடயங்களை தமிழ் டைம்ஸூடாக நாங்கள் கொண்டு வரற்கு தயாராக இருக்கும். காத்திருங்கள். தொடர்ந்து எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டு